ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் வச்சு விட்டுருப்பேன். நம்மளுடைய போர்ட்டிகோ எப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். லாங் வீடியோ ஏற்கனவே நான் வந்து நேற்று கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே நான் வந்து கொடுக்குறேன். ஒரு ஏரோ மார்க் இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு திரும்பின மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கில் ஹெட்லைன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் நான் என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்கேன், இது எப்போ கட்டின வீடு, இது போர்ட்டிகோவில் இந்த அளவுக்கு நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வாஸ்துவில் எப்படியெல்லாம் வீடு கட்டணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பேன். யாருக்காவது புதுசாக வீடு கட்டுற ஐடியா இருந்தாவோ, இல்லை அப்படின்னா வீட்டை வந்து கொஞ்சம் முன்னாடி சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருந்தாவோ, இல்லை வந்து இனிமேல் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாவோ, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது நம்மளை வந்து யோசிக்க வைக்கும், மாற்றி நம்ம வந்து அந்த வேலைகளை வந்து செய்ய வந்து வைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை செட்டிநாடு அம்மணி சேனலுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றி வைக்கும்போது அந்த வீடே பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கம் மாதிரி இருக்கும். நம்ம எங்கே தான் போய் நம்ம வெளியில் சுற்றிட்டு வந்தாலும் ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தூங்குகிற அந்த நிம்மதி இருக்கே, அது எங்கே போய் தூங்கினாலும், எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தூங்கினா கூட அந்த நிம்மதிங்கிறது வரவே வராது. நம்ம வீடு தான் நமக்கு சொர்க்கம். அப்படி எல்லாருக்குமே இந்த வீடு கட்டுற யோகம்ங்கிறது வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்கும் இந்த யோகம் வரணும். எல்லாரும் தனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த 24 முடிஞ்சு 25வது வருஷம் தொடங்க போகிற இந்த வருஷத்தில் எல்லாருடைய கனவுகளும் நினைவாகணும் அப்படின்னு நானும் அத்தனை தெய்வங்கள்கிட்டையும் மனதார வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து வீடுங்கிறதா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு அடையாளமே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்குன்னு நாம் வந்து நம்மளுடைய சொந்த காசில் நம்ம வந்து வீடு கட்டணும். அப்பா கொடுத்து போகிற வீடு அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நம்மளுடைய உழைப்பில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா, அதில் தான் வந்து அதீத அளவு சந்தோஷம் இருக்கும். அப்படி அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத காட்டக்கூடியதே நமக்குன்னு நம்ம ஒரு வீடு கட்டி வாழ்கிறது தான். கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு லாங் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.